கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணும்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்னைக்கு அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி இந்த அஃபெக்ஷன் என்றைக்கும் உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்இசி சார், எஸ்இசி சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்ன பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன் சார். என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். செல்லமணின்னு என்றைக்குமே அவர் வந்து என்னை இன்னது வரைக்கும் லலித்தின் பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, இப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு இல்லையா, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அது ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர், சரி மாஸ்டர் நான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சார், தானே. சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து என்னைக்கு இருக்கிறதுனால தான் தானனை கூப்பிட்டு இன்னைக்கு கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முத ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டர் கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார் ஒரு டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள். ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேரம் வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். ஆனால் அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவை ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க, நீங்கள் சார் இந்த கதையை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வர நினைக்கிறேன் நான் அப்படின்னா. ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போகலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒவ்வொன்றா செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோல்ல சுமந்துருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலையும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நிப்பாட்டது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா என் டீம்ல இருந்து அருண் மணி, அருணோட இது பயங்கர இது, ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு வந்தோம்.
இன்னைக்கு 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்னைக்கு விஜய் சார் வந்து அன்னைக்கு ஒரு மாஸ்டர் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. பிரசன்ட் மீடியா, இந்த பிரசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்க நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்க கையில் தான் இருக்கு. நீங்க போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்க கண்டிப்பா சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா, ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் வந்து தன்னுடைய சொல்லுவாங்களே மற்ற விவசாயம் பண்றவங்களாகட்டும் எல்லாராகட்டும் நிலத்தில் சிந்த நாம வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு வந்து திரையில நான் எப்படி நினைக்கிறோமோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையை பிக்கிறது காலை பிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த படம் வந்து தோல்வி படமா அமையுது. அது இல்லாம டைரக்டருடைய போக்குல நீங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், 50, 60, 70, 80, 90 எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு வருஷத்துல 100 படம் வந்துன்னா 80 படம் வெற்றி அடையும். ஆனா வெற்றியினுடைய சதவீதம் எங்க குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஈவெண்ட், ஏன்னா நான் பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க முடியறது இல்லை. ஆனால் வெளியூர்ந்து வர வேண்டியது இருந்ததுனால லலித் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்ஷய் முதல் நடிச்சிருக்கான், நீங்கள் வந்து அவசியம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வரணுடு அப்படின்னு சொல்லித்தான் வந்தேன். நீங்கள் படத்தை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார். காலையில் வந்தோடனே படம் பார்த்துட்டு தான் நேரம் நான் இங்கே வந்தேன். டி சிவா கூட சொன்னார், அதாவது படம் பார்த்துட்டு யார்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே வேண்டியதில்லை, கேட்கவே வேண்டியதில்லை, படத்தை பார்த்தா தெரிய வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறனுடைய சாயல் இருக்கு. ஆனா அந்த சாயல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டுன்னா முழுக்க எல்லாத்தையும் படத்தோட கட்டி போட வச்சிடும். நடிகர்கள்னா எல்லாருமே அந்த பாத்திரமா தான் நடிச்சிருக்காங்க. கதாநாயகனாகட்டும் கதாநாயகாகட்டும் மற்ற கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து இருந்துட்டு அந்த பாடத்தினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கிறீங்க. பிரபு சாரோட ஃபோன் பண்ணி சொன்னாரு. பொதுவாக பிரபு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு அக்கேஷனா ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிப்பாரு, எல்லாம் சொல்லுவாரு. இந்த படம் வந்து அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, ஆனால் நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் படம் பார்த்துட்டு நானும் சொன்னேன். அற்புதமாக வந்து விக்ரம் பரவபுரத்தில் பிரமாதமாக பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம பையனு கூட சொல்லக்கூடாது, பேர பசங்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து மனமான அவங்கள வாழ்த்தணும். ஏன்னா அதுதான் வந்து தமிழ் பண்பாடு, அதுதான் வந்து அவங்க நம்ம மேல இருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி தான் அக்ஷய் படத்துல இந்த படத்துலையும் வந்து புதுமுகமா இருந்ததுன்னா கூட அந்த புதுமுகங்கிற சாயல் கொஞ்சம் கூட தெரியல. அது எல்லாமே இதெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்களாம் கிடையாது, முழுக்க டைரக்டர் தான் காரணத்துக்கெல்லாம். ஆமாமா, டைரக்டர் வந்து நான் நினைச்சதை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் சொல்லுவேன் ஒழிய பிரமாதமா எல்லாருமே பண்ணிருப்பீங்க. ஒரு கேரக்டர் தனித்தனியாக நான் சொல்ல எனக்கு தெரியல. நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படமா அடுத்த 2026 அப்புறம், ஏன்னா நான் தமிழ் சினிமா எந்த இடத்த நோக்கி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் 79 நான் சினிமாவுக்கு வந்தேன். ஏறத்தாழ 45 வருஷம் ஆகிப்போச்சு, 25-45 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்தோம். அதில் வந்து தானு நானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரே பீரியட்லாம் சினிமாவுக்குள்ள வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் 2025 மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூலில் படத்துடைய இதில் கிடையாது, ஒரு வருஷம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷம் ஜெயிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசாக ஜெயிக்கல, டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. அதில் முத்தாய்ப்பா இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடிய கிறிஸ்துமஸுக்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையுங்கிறது தான் அத்தனை பேருடைய இதுவும். படம் பார்த்த அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க.
இன்னும் சொல்லிச்சுன்னா அப்போ இப்படின்னு சொல்கிற போது படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமாக எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிகச்சிறந்த முறையில் யாருடைய மனசு கொஞ்சம் கூட புண்படாம எல்லாரும் வந்து சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு படமா டைரக்டர் கொடுத்துருக்காரு. தம்பி, உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு லைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி எடுங்க. ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி, ஒரு பாவ பிரிவினை மாதிரி, எந்த விதமான மதம், இனம், மொழி, ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாம மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்கிறீங்க. அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படமா அமையும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பேருவை கொண்டேன். என்னை சிறை பிடித்தது, இதய சிறை பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசலை, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அருமைகதியில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு வந்து சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை குட்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாய் ஒளி வீச செய்யுங்கள், அகவீரில் அகற்றி அறிவொளி வீசிட செய்ய கலங்கர விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்புகிறேன். நன்றி, வணக்கம்.